ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். இது ஆக்சுவலி மார்னிங்கில் ஷூட் பண்ண வீடியோ தான். இது பாருங்கள், டபுள் டிலைட் ரோஸ் எவ்வளோ பெருசாக பூத்துருக்கு பாருங்கள். நம்மளுடைய கார்டனில் என்னெல்லாம் ப்ளூம்ஸ் இருக்குன்றதை காட்டலான்ட்டு தான் இந்த ஷார்ட்ஸு. இது ஒரு ஆரஞ்சு கலரில் மினி ஃப்ளோரா ரோஸு, ஒன்றுமே பூக்கலை. இது பாருங்கள், சரிஃபா அஸ்மா. இது புஷ்பாஞ்சலி பிளான்ட் ரோஸ் வேர்ல்டில் வாங்கியிருந்தேன், சரிஃபா அஸ்மா. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதுதான் அந்த ஆரஞ்சு கலரில் ஒரு மினி ஃப்ளோரா வெரைட்டி. இது அந்த நாட்டு ரோஸு, ரொம்ப சூப்பராக நிறைய எக்கச்சக்கமாக அரும்புகளோட எக்கச்சக்கமாக பூக்களோடு இருக்குது. இந்த வெரைட்டி நல்லா இருக்குது. இது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி நீங்களும் வளர்த்து பாருங்கள். எக்கச்சக்கமாக பூக்கள் கொடுக்குதுங்க. பட் நிறைய முள்லாம் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி அடர்த்தியாக வளர்ந்து வருது. ஆனால் இதில் ஒரு மாதிரி ஒரு பவுட்ரி மைல்டியூவோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்கல் அட்டாக் ஆகிருக்கு. இலலாம் நிறைய எஃபெக்ட் ஆகிருக்கு. நான் அதுக்கு பூச்சி மருந்து அடிச்சிட்ருக்கேன். இது வெள்ளை நாட்டு ரோஸ். வெள்ளை நாட்டு ரோஸும் நல்லா சூப்பராக படரி நல்லா அழகாக வளர்ந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். என் கால் பக்கத்துலலாம் அரும்பு தான். இது நல்லாவே சூப்பராகவே வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது பாருங்கள், மான்கர் ஒரு பக்கம் வெள்ளை நாட்டு ரோஸு. எப்படி அழகாக ரெண்டும் ஏட்டிக்கு போட்டி போட்டுட்ருக்கு பாருங்கள். மான்கர் பாருங்கள், இது இந்த மழைக்கு அப்படியே ஒரு மாதிரி பால் டெண்டன்சிலேயே இருக்குது, விரியவே மாட்டேங்குது. மான்கரில் அது ஒரு மைனஸ் இருக்குது. ஆக்சுவலி ஒரு நல்ல கப் ஷேப் பார்க்க முடிய மாட்டேங்குது. மேபி பனிக்காலத்தில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி வெயிலோட ஒரு சிலிப்பு வரும் இல்லையா, அந்த சீசனில் தான் நம்மளுக்கு நல்ல கப் ஷேப் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது மான்கரில் நான் கொஞ்சம் பெண்ட் பண்ணி விட்டுருந்தேன். அதோடைய பேஸில் பெண்ட் பண்ணி விட்டக்கப்புறம் ஏதோ ஒரு அரும்பு வர மாதிரி தெரியுது. இது கான்ஸ்டன்ஸ். ஓகே, பாய்.